நாடு முழுவதும் இன்றைக்கு பேசுவதாக மாறியிருக்கிற புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தும் வகையில் நாடாளுமன்றத்தில் வசைபாடிய அமித்ஷா அவர்களை கண்டித்து இன்றைக்கு ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஈரோடு மாநகரத்தின் சார்பில் நடைபெறுகிற ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் வீரகுமார் உள்ளிட்ட எனக்கு முன்பாக அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் அருமை தோழர் வழக்கறிஞர் ஆனந்தன் அவர்களும் மாநில பொருளாளர் வெள்ளையரசு அவர்களும் பொல்லான் பேரவையினுடைய தலைவர் வடிவேல் ராமன் உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம் இங்கே கண்டன உரை நிகழ்த்தினார்கள். இந்த நிகழ்ச்சியில பல்வேறு பணிகளிலிருந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை அரசுக்கு எச்சரிக்கை கொடுக்கும் விதமாக நடத்துவதற்காக இன்றைக்கு பல பணிகள் இருந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம எல்லாம் வழி நடத்துகிற ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அருமை தலைவர் அண்ணன் நாகராசன் அவர்கள் இறுதியாக கண்டன உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். அமித்ஷாவை பற்றி இன்றைக்கு பல்வேறு அமைப்புகள் காங்கிரஸ் கூட அம்பேத்கருடைய நூல் தொகுப்புகளை 20 வருடங்களாக அதை வெளியிடப்படவில்லை. 20 ஆண்டுகள் முடக்கி வைத்திருந்தார்கள் அம்பேத்கருடைய நூல் தொகுப்புகளை. என்ன காரணம் என்று சொன்னால், அம்பேத்கருடைய நூல்கள் வெளிவந்தால் தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டுமல்ல, பிற்படுத்தப்பட்ட மக்களும் அம்பேத்கர் அவர்கள் என்ன பேசினார்கள், என்ன எழுதினார்கள், என்ன சிந்தித்தார்கள் என்பதை புரிந்து கொள்வார்கள். அதன் மூலமாக முழுமையான ஜனநாயகத்தை அறிந்து கொள்வார்கள் என்கிற அடிப்படையிலே குறிப்பாக பட்டியல் சமூக மக்கள் அவர்கள் எல்லாம் அமைப்பாகி விடுவார்கள் என்கிற பயத்தில் அந்த நூல்களை எல்லாம் அடக்கி ஒடுக்கி வைப்பது போல அந்த நூல்களை முடக்கி வைத்தார்கள். எத்தனை ஆண்டு காலம்? 20 ஆண்டு காலமாக முடக்கி வைத்தார்கள். அப்படி பல்வேறு கட்ட போராட்டங்களுக்கு பிறகுதான் புரட்சியாளர் அம்பேத்கருடைய நூல்கள் இன்றைக்கு நம்மை போன்றவர்கள் எல்லாம் பேசுகிற, பார்க்கிற அளவிற்கு, படிக்கிற அளவிற்கு அந்த நூல்கள் இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது. ஏற்கனவே உலகம் அறிந்த தலைவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். யாரும் தனியாக அவருக்கு ஒரு அடையாளம் கொடுக்க வேண்டியதில்லை. அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும், பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும், RSS பொறுத்த வரைக்கும், ஏன் இருக்கக்கூடிய தொடக்க காலத்தில் தொடங்கிய ஜனசங்கம் முதல் கொண்டு அத்தனை அமைப்புகளும் அம்பேத்கருக்கு எதிராக, பட்டியல் சமூகத்திற்கு எதிராகவே அவர்கள் நடந்து கொண்டார்கள். RSS அஜெண்டா என்பது, செயல்பாடு என்பது இந்தியாவிலே இந்து ராஜ்யம் அமைக்க வேண்டும், இந்திய தேசியத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதுதான் RSS செயல்பாடு. அது இன்று நேற்றும் அவர்கள் எடுத்த முடிவு அல்ல. ஏறத்தாழ RSS அஜெண்டா என்பது 100 ஆண்டு கால வரலாறு. அவர் 100 ஆண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட அவர்களால் இந்து ராஜ்யத்தை, இந்து தேசியத்தை அமைக்க முடியவில்லை. ஏன் இந்து தேசியத்தை அமைக்க முடியவில்லை என்று சொன்னால், அரசியல் அமைப்பின் முகப்பிலே, புத்தகத்தின் முகப்பிலே ஒரே ஒரு வார்த்தை, இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு என்கிற ஒரு அழுத்தத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வைத்தார்கள். அப்படி மதசார்பற்ற நாடு என்பதுதான் இன்றைக்கு RSS கும்பலுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருக்கிறது. RSS கும்பல் 100 ஆண்டுகள் அவர்களுடைய கனவு இன்று நிறைவேறும், நாளை நிறைவேறும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், போராடுகிறார்கள். ஆனால் 100 ஆண்டு கடந்த பின்பும் கூட
RSS கனவுகள் இந்தியாவில் அமலுக்கு வரவில்லை, அதை நடைமுறைப்படுத்தவில்லை, நடைமுறைப்படுத்துவதற்கு முடியாமல் இன்றைக்கு தவிக்கிறார்கள். அதனால்தான் நீங்கள் கடவுள் கடவுள் என்று சொல்லுங்கள், உங்களுக்கு மேலோகத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். ஆனால் அம்பேத்கர் அவர்கள் கடவுளை பற்றி, இந்த சாதிய கட்டமைப்பை பற்றி, இந்துத்துவத்தை பிளவுபடுத்தி இந்துத்துவ நம்மை எப்படி பிளவுபடுத்துகிறது என்று சொல்லி நாட்டு மக்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் பல நூல் தொகுப்புகளை எழுதினார்கள். தன்னுடைய ஆயுள் முழுவதும் அப்படி எழுதிய அம்பேத்கர் அவர்களை இன்றைக்கு எல்லா தலைவர்களும் பேசுறாங்க. தமிழகத்தில் திமுக கூட இன்றைக்கு அம்பேத்கரை தூக்கி வைத்துக் கொண்டு பேசுகிறார்கள். என்ன காரணம்? வேறு வழியில்லை. இந்தியாவிலே அத்தனை மாநிலங்களும் அம்பேத்கர் இன்றைக்கு பெரிய அளவில் பேசுகிற பொருளாக மாறியிருக்கிறார். இன்றைக்கு இந்தியா முழுமையும் இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள், குறிப்பாக தமிழகத்தில் திமுக போராடுகிறது. எத்தனை காலமாக அவர்கள் அம்பேத்கரை தூக்கி பிடித்தார்கள், ஆனால் இன்னைக்கு தூக்கி பிடிக்கிறாங்க. வேறு வழி இல்லை. அம்பேத்கரை தூக்கி பிடிக்க வேண்டிய ஒரு கால கட்டாயத்தில் இன்றைக்கு திமுக இருக்கிறது. திமுக மட்டுமல்ல, இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இன்றைக்கு அமித்ஷாவுக்கு எதிராக உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கிறார்கள். இது அரசியலுக்காக இருந்தாலும் கூட இன்றைக்கு அம்பேத்கர் அவர்கள் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கிறார். இந்தியாவிலே தவிர்க்க முடியாத ஒரு தலைவர். பட்டியல் சமூகத்துக்கு மட்டுமே பாடுபட்டார் என்று சொல்லுகிற அந்த போக்கு மாறி இருக்கிறது. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் சேர்ந்துதான் அவர் போராடினார். ஏன் இந்தியா முழுமைக்காக போராடினார் என்கிற செய்திகளை எல்லாம் இன்றைக்கு வெகுஜன மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு காலத்தின் அவசியம் வந்திருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு RSS பசுந்தோல் போர்த்திய புலியாக இருக்கக்கூடிய இன்றைக்கு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் எப்படியாவது இந்த நாடாளுமன்றத்தில் தன்னுடைய ஒரே நாடு ஒரே தேசம் என்கிற ஒரே தேர்தல் என்கிற நடைமுறையை கொண்டு வருவது போல இன்றைக்கு எப்படியும் இந்து சாம்ராஜ்யத்தை உருவாக்கிவிட வேண்டும், இந்து தேசியத்தை கட்டமைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் இருந்து கொண்டிருக்கிறது. தாழ்த்தப்பட்டவர்களை நம்ப வைப்பதற்காக நாங்கள் அம்பேத்கருக்கு பஞ்ச தீர்த்து என்று சொல்லக்கூடிய 5 வகையான அந்த அம்பேத்கர் அவர்களுக்கு நாங்கள் முக்கியமான விஷயங்களிலே நாங்கள் அவருடைய வாழ்ந்த காலத்தில், லண்டனிலே வாழ்ந்த காலத்திலே அவர் வாழ்ந்த இடத்தை நாங்கள் அதை சரி செய்து கொடுத்திருக்கிறோம். அதே போல மகாராஷ்டிராவில் மும்பையில இருக்கக்கூடிய பரிவாராஸ் என்கிற சொல்லக்கூடிய அளவில் அந்த இடத்துலையும், அதே போல அவர் மறைந்த நாக்பூர்ல தீட்சணிய பூமி சையனிய பூமி என்று சொல்லக்கூடிய அந்த இடங்கள் எல்லாம் மத்திய அரசு இருக்கக்கூடிய பாஜக முன்னிருந்து இன்னைக்கு அதை பராமரிப்பு செய்து கொடுத்திருக்கிறாங்க. எதற்காக சொன்னா, எவ்வாறு இவர்கள் பராமரிப்பு செய்கிறார்கள் என்று சொன்னால், அம்பேத்கரை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். பாரதிய ஜனதா அம்பேத்கருக்கு எதிரான இயக்கம் கிடையாது, அம்பேத்கருக்கு எதிரான இயக்கம் நாங்கள் நடத்தவில்லை என்று சொல்லி அவர்கள் பிஜேபியை பட்டியலான மக்களிடத்தில் நெருக்கமாக கொண்டு செல்வதற்காக அம்பேத்கர் வாழ்ந்த இடங்களை மேற்கொண்டு அத்தனை இடங்களையும் அவர்கள் இன்றைக்கு பராமரிப்பு செய்ய வருகிறார்கள். ஆனால் யாரும் நம்பப்போவது கிடையாது. அம்பேத்கரை அவர்கள் புகழ்கிற போது நாக்பூரில் RSS மையம் அம்பேத்கருக்கு எதிராக இருக்கிறது. இங்கே மோடி அவர்கள் அம்பேத்கரை வணங்குகிறார்கள். அதே போல பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை அவர்கள் எல்லா இடங்களிலும் கொச்சைப்படுத்துகிற பணியில் தான் இன்றைக்கு இருக்கின்றிருக்கிறார்கள். ஆனால் வெளியிலே பாரதிய ஜனதாவும் RSS அம்பேத்கருக்கு ஆதரவானவர்களாக ஆதரவான சக்திகளாக இன்றைக்கு காட்டுவதற்காக பல்வேறு வகையில் இந்த சமூக மக்களுடைய ஊடுருவுகிற
பணிகளில் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். காந்தியை கொன்றவர்கள் என்று சொன்னால் அதில் கொன்றவன் யார் என்று சொன்னால் RSS சார்ந்த கோட்சே என்பார். ஆனால் கோட்சேவுக்கு விழா எடுக்கிற RSS தான் காந்தியை கொள்கிறார். RSS காந்தியை கொள்கிற அளவிற்கு ஒரு நாட்டினுடைய மகாத்மா என்று சொல்லி காந்தியை கொள்கிறார்கள் என்று சொன்னால் பாகிஸ்தான் இந்தியாவிலிருந்து பிரிகிறது. இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிகிற பொழுது அவர்கள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக காந்தி அவர்களுடைய சிந்தனையும் கருத்தும் இருக்கிறது என்று சொல்லி கோட்சே RSS காந்தியை சுட்டுக் கொண்டது. ஒரு முறை காந்தியை சுடுகிற வேலையை RSS செய்கிறது. இன்னொரு முறை பாரதிய ஜனதா தாய் கழகம் என்று சொல்லக்கூடிய RSS இருந்து வந்த பாரதிய ஜனதா அவருடைய தலைவர்கள் காந்தியை வணங்குகிறார்கள். அதில் இரட்டை வேலம் போட்டு இந்தியாவில் மக்களிடத்தில் ஊடுருவ சரி செயல்களை செய்து கொண்டிருக்கிற பாஜகவை ஒரு நேரம் நாம் நம்பக்கூடாது என்று சொல்லி மத்திய மந்திரி பாஜகவினுடைய அமித்ஷா அவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று கூறி ஆயுதப்படர் முன்னேற்ற கழகத்தின் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.